பர் கிலோமீட்டருக்கு 25ன்னு சொல்லி போட்டுட்டு இப்போ பர் கிலோமீட்டருக்குலாம் 11 ரூபி 12 ரூபி அதுக்கு கம்மியாகவே கொடுக்குறானுங்க. ரொம்ப கஷ்டம். வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம்தான். எல்லாத்தையும் ஒரு வழி கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு அவர் வந்துட்டாவது அட்லீஸ்ட் அதுலேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ஓகே, அவ்வளோதான். அதை பற்றின விஷயங்கள்லாம் அவர் பேசவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. பேசலை தான், டெஃபினட்டாக. நம்ம மாநாடு முடிஞ்சு ஓட்டு போடுறோம் ஜி, எல்லாருக்குமே ஓட்டு போடுறோம். எல்லாரும் வந்து இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். யாரும் எதையும் பண்ணுறது கிடையாது. வரப்போகிறதாவது சரி, புதுசாக ஒருத்தர் நிற்கிறாரா, வர வச்சு பார்ப்போம். இவ்வளோ நாள் இந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன பொருட்களோட ப்ரைஸ்லாம் நான் குறைக்கிறேன், ஆட்டோ கட்டணத்தை ஏற்றி கொடுக்குறேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாவது பண்ணாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணலேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணலையேன்றது வேற விஷயங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. எந்த பதிலும் எந்த அரசும் வந்து சொல்ல போறது இல்லைங்க. புதுசா யாராவது வந்தா அட்லீஸ்ட் அதையாவது பண்ணி கொடுக்குறாங்களான்னு எதிர்பார்க்கலாமேன்ட்டு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே. அவ்வளோதான். எந்த ஆட்சியும் எந்த அரசும் வந்து எதுவும் யாருக்கும் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. சொல்றதோட அவ்வளோதான். நான் இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், மானியத்தில் நான் இதை பண்ணுறேன், சிலிண்டருக்கு காசு போட்டுடுறேன், சிலிண்டர் மானியத்தில் வந்துடும். எந்த பைசாவும் வர்றது கிடையாது, யாருக்கும் வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது யாராவது புதுசாக வந்து அட்லீஸ்ட் வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அதாவது பார்ப்போம். பண்ணலன்னா இவங்கள மாதிரியே நினச்சிட்டு போக வேண்டியதான். இருக்கிற 2 ஆட்சி வேறு இது ஒரு ஆட்சி நினச்சிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுட்டு தானே ஆகணும். ஏற்றுன்னு தானே போயிட்டுருவோம் இது வரைக்கும். அதே மாதிரி ஏற்றுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான்.